வணக்கம் சென்டம் ஹாப்பிவர்ஸ். நான் உங்கள் கபிலன். இன்னைக்கு நம்ம டெய்லி கரண்ட் அஃபேர்ஸில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் நியூஸ் இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இன்னைக்கு எதுலேருந்து ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகேங்களா? இன்னைக்கு என்னன்னா மார்ச் 20, 2025 டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பார்ப்போம். இது எல்லாமே எக்ஸாம் ஓரியன்டாக வரும். இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு நியூஸில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் வேற யாரும் இல்லை, அதாவது ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. நம்ம யூனிட் 5 சப்ஜெக்ட்லேயே இருக்கு இல்லைங்களா, தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷனில். அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் இதுலேயே நமக்கு ஆர்கியாலஜியை பற்றி நிறைய கொஷின்ஸ் வருது. இந்த கீழடி அகழ்வாய்வு, தொண்டி அகழ்வாய்வு, அதுக்கப்புறம் வந்து புகார் நகரம்னு சொல்லுவாங்களா, பூம்புகார் அகழ்வாய்வு, அது மாதிரி நிறைய விஷயங்கள் அகழ்வாய்வு பண்ணுறாங்களே. அது எல்லாத்துக்கும் முன்னோடியாக இருந்தவர் யாருன்னா இவங்க தான், மார்ஷல். இவங்க வந்து என்னன்னா ஜான் மார்ஷல். இவர் தான் வந்து எதை வந்து தொல்பொருள் செஞ்சு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சார் அப்படின்னா, பிரிட்டிஷ் காலத்தில் அந்த ரயில்வே போடுறப்போ அவங்க சில கல்லெல்லாம் எடுத்திருக்காங்க. எங்கன்னா நார்த் சைடில். அப்போதைக்கு அந்த கல்லோட தன்மை வந்து ரொம்ப டிஃப்ரென்ஸாக இருந்திருக்கு. ஸோ அதுக்கு நிறைய இது போட்டுட்டாங்க. ஒரு இதை வந்து அகழ்வாய்வு செஞ்சு பார்க்கும்போது இது ஒரு நாகரிகத்தை சேர்ந்தது, மிகப்பெரிய பழமையான நாகரிகம்னு சொல்லி அதை வந்து ரிசர்ச் பண்ணும்போது, ஆர்கியாலஜிக்கல் இது பண்ணும்போது அப்போதான் ஒரு நகரமே இருந்திருக்கு. அதான் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் நகரம்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சாரு. இவர் தான் ஹராப்பாவை கண்டுபிடிச்சாரு. மொஹஞ்சதரோ, கோட்டிஜி, லோத்தல் அப்படிங்கிற ஒரு ஏகப்பட்ட விஷயங்களை நம்ம இந்திய ஹிஸ்டரிக்கு, ஏன்ஷியன் ஹிஸ்டரிக்கு இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்ங்கிற நம்ம நாகரிகத்தையே வந்து வெளியில கொண்டு வந்தது யாரு அப்படின்னா இவர் தான். ஓகேங்களா? இவர் எப்ப வந்து நமக்கு அகழ்வாய்வு செஞ்சிருங்கன்னா 1924. ஓகேங்களா? என்னென்ன பண்ணாரு, இது என்னத்துக்காக இவரை போட்டிருக்கோம் அப்படின்னா, நம்ம எக்மோர் மியூசியம், ஐ திங்க் எக்மோர் இருக்கு இல்லைங்களா சென்னை, அதுல எக்மோர் மியூசியத்துல இவருக்கு ஒரு சிலை வந்து வச்சிருக்கிறாங்க. ஓகேங்களா? அதுதான் இதுல கொண்டு வந்திருக்கிறேன். இந்த ஜான் மார்ஷல் ஸ்டாச்சு இன்னைக்கு ஓபன் பண்றாங்க. யார் ஓபன் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிஎம் ஸ்டாலின் அவர்கள் ஓபன் பண்றாங்க. எங்கன்னா எக்மோர் மியூசியம்ல. இந்த ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா இதை மாதிரி இங்க நாட் ஓன்லி கீழடி, இங்க தமிழ்நாட்டிலையும் சொல்லிட்டு தனி டிபார்ட்மெண்ட் இருக்கு, ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட். அதே மாதிரி இந்தியா லெவல்லையும் ஆர்கியாலஜிக்கல் சர்வே நடந்துக்கிட்டு தான் இருக்கு. எதனாலன்னா நம்மளோட பாரம்பரியங்களை தெரியணுங்கிறதுக்காக. ஓகேங்களா? கல்ச்சரை தெரியணும் அப்படிங்கிறதுக்காக. அதுல இவர் வந்து கண்டுபிடிச்சது ஹராப்பா, மொஹஞ்சதரோ, இண்டஸ் வேலி சிவிலைசேஷனை இவர் அகழ்வாய்வு செஞ்சு கண்டுபிடித்து நம்மளுக்கு நாகரிகம் தான், அதாவது நகர நாகரிகம். ஓகேங்களா? இப்ப எப்படி காலங்கள் இருக்கோமோ இப்போதைக்கு என்ன இல்ல, சிஸ்டம் இல்ல, சிஸ்டம் மீன்ஸ் லேப்டாப் இல்ல, கம்ப்யூட்டர் இல்ல அப்படிங்கிறதுனால மட்டும் நம்ம மேம்பட்டு வந்துட்டோம் இல்ல. இதே காலகட்டங்கள்ல ப்ராப்பர் ரோடு, ப்ராப்பர் பஸ் ஃபெசிலிட்டிஸ்க்கு பதில் அப்போதைக்கு வீல் வச்சு மாடுகளை வச்சு போனது. அப்போ வந்து அக்ரிகல்ச்சர் செஞ்சது, நாய்களை டேம் பண்ணி வளர்த்தது, அதுக்கப்புறம் வந்து அதாவது கால்நடைகள்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதெல்லாம் வச்சு வளர்த்தது. வீடெல்லாம் வந்து வால் வச்சு, கதவுலாம் வச்சு ப்ராப்பரா, அதாவது என்னன்னா சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் சொல்லுவாங்க, சாக்கடையை மேம்படுத்துறது. இதெல்லாம் ப்ராப்பரா அந்த நாகரிகம், நகர நாகரிகம் இருந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு இந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் தான். அதை நமக்கு எடுத்து சொன்னவர், கண்டுபிடிச்சு கொடுத்தவர் இந்த ஜான் மார்ஷல். ஓகேங்களா? அதுதான் இந்த நம்ம இதுல வந்து ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. நம்ம எப்போதுமே கரண்ட் அஃபேர்ஸ்ல என்ன நியூஸ் நடக்குது அது மட்டும் நம்ம தெரிய மாட்டோம். எப்போதுமே அதோட ஃபேக்ட்ஸ், ஹிஸ்டரி தெரியணும், எந்த லொகேஷன்ல ஜியாகிரபி லொகேஷன் தெரியணும், என்விரான்மெண்டல் சம்பந்தமா தெரியணும். இதுதான் ஒரு கரண்ட் அஃபேர்ஸ். ஓகேங்களா? ஒரு நியூஸ் கொடுத்தாலும் ப்ராப்பரா நச்சுன்னு கொடுக்கணும். ஓகேங்களா? இதுல இவரை மட்டும் சொல்லாம ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா ஏன் சொல்றேன்னா, நமக்கு இது கொஷின்ஸ் நிறைய வந்து கேட்கப்படுது. ஓகேங்களா? எந்த இயர்ல ஆரம்பிச்சாங்க ஏஎஸ்ஐ ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியானா 1861. அந்த காலகட்டங்களில் யார் நம்மள ஆட்சி செஞ்சுட்டு இருந்தானா ஆங்கிலேயர்கள். ஓகேங்களா? யார் அப்படின்னா அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம்ங்கிறவரு ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவை ஆரம்பிச்சாரு. இதோட மோட்டோ அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரிசர்ச் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஆஃப் இந்தியாஸ் கல்ச்சரல் ஹெரிட்டேஜ். ஓகேவா? அதுக்கப்புறம் இண்டஸ் வேலி கல்ச்சரல் கேலரின்னு சொல்லிட்டு எங்க ஆரம்பிச்சிருந்தாங்க, ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்ல பார்த்தோம்னா தெரிஞ்சிருக்கோம். அதே இதுல மியூசியத்துல இந்த இண்டஸ் வேலி கல்ச்சரல் கேலரி அப்படிங்கிற ஒரு அருங்காட்சியகத்தை ஓபன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அதுவும் எக்மோர் மியூசியம் சென்னை கிட்ட தான். அதுக்கப்புறம் தமிழ்நாடு நியூஸ் முடிஞ்சிட்டு நேஷனல் நியூஸ் வருவோம். நேஷனல் நியூஸ்ல என்ன இருக்கு அப்படின்னா, நேஷனல் நியூஸ்னாலே தமிழ்நாடை தாண்டி போற அடுத்த ஸ்டேட்டை பத்தி பேசுறதுதான். ஒன்று கவர்மெண்ட் நியூஸ், இன்னொன்று அதர் ஸ்டேட்ல உள்ள ஏதாவது ஸ்கீம்ஸ் கொடுக்கறதா நம்ம வழக்கம். இன்னைக்கு நம்ம என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா, கர்நாடகா ஸ்டேட்ல என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இது வரைக்கும் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேட் இதுதான்.
அதாவது தீக்கு இதா வர்றாங்க இல்லைங்களா? இப்ப எக்ஸாம்பிளுக்கு ஒரு கடையிலயோ இல்ல ஒரு வீட்லயோ ஏதோ ஒரு விஷயத்துல ஒரு தீ மூலியமா, அதாவது நெருப்பு மூலியமா அவங்களுக்கு காயம் ஏற்பட்டா அவங்களுக்கு என்ன ஆயிடும்? அவங்களுக்கு வாழ்வாதாரம் பாதிக்கப்படும், அவங்க உடம்பு பாதிக்கப்படும். அதெல்லாம் வந்து அவங்களுக்கு பென்ஷன் தர மாதிரி, வேலைவாய்ப்பு தர, முன்னுரிமை தர மாதிரி, அவங்களுக்கு வீடு கட்டி தர மாதிரி, அவங்களும் வந்து நலிவடைந்தவர்கள் அப்படிங்கிற லிஸ்ட்ல கர்நாடகா கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்கு? தீயினால், தீ ஆக்சிடென்ட்ல, அதாவது நெருப்பு ஆக்சிடென்ட்ல ஏதாவது பாதிக்கப்பட்டா அவங்களுக்கு நல்லது செய்யும் நோக்கில் ஒரு ஸ்கீம் ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த ஸ்கீம் பேர் என்ன அப்படின்னா பாலிசி ஃபார் பர்ன்ஸ் விக்டிம்ஸ் அப்படிங்கிற அந்த ஸ்கீம் பேர் தான். இதுல என்னன்னா ஸ்டாப்பிங் த பர்னிங் ப்ராசஸ், கூலிங் த பர்ன் வித் கூல். அவங்கள வந்து அந்த 1 hour, அந்த 1 hour 24 ஹவர்ஸ்ங்கிறது தீயினால் அந்த காயம் பட்டவங்களுக்கு 24 மணி நேரங்கிறது ரொம்ப குரூஷியலான டைம். அதுக்குள்ள அந்த புண்ணை வந்து அந்த காயப்பட்ட இடத்த, ஏன்னா ஒவ்வொரு செல்லும் நம்மளுக்கு அழிஞ்சிட்டு வரும். ஓகேங்களா? 24 ஹவர்ஸ் தான் டைம் கொடுப்பாங்க. அதை வந்து கியூர் பண்றதுக்கு போதுமான ஃபெசிலிட்டிஸ் இல்லைன்னா அவங்க இறந்து போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது இப்படி இல்லைன்னா ஊனமாகறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதெல்லாம் சரி பண்றதுக்காக தான் இந்த பர்ன்ஸ், அதாவது பர்ன்ஸ் விக்டிம்ஸ்ங்கிற ஒரு பாலிசியை கர்நாடகா கவர்மெண்ட் ஃபர்ஸ்ட் அமைச்சிருக்கு. இது என்னன்னா ரிமூவிங் கிளாத்திங், ஜுவல்லரி, கவரிங் த பர்ன் வித் கிளீன் கிளாத் அண்ட் சீக்கிங் மெடிக்கல் அட்டென்ஷன். இது எல்லாமே பண்றது ஒரு அமைப்பு. ஓகேங்களா? இது பெங்களூருங்கிறது எக்ஸிகியூட்டிவ் பிரான்ச் ஆஃப் கர்நாடகா. ஓகேங்களா? அதோட சீஃப் மினிஸ்டர் யார் அப்படின்னா சீதாராமையா. இவங்க காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவங்க. அதுக்கப்புறம் கவர்னர் யாருன்னா தவார் ஜன் கெஹோல்ட்டுங்கிறவர். இது எல்லாம் ஏன் நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, நமக்கு ஃபேக்ட்ஸ் ஓரியன்டா ஜிகே கொஸ்டின்ஸ் 10 கொஸ்டின்ஸ் வரப்போகுது. அதுவும் இல்லாம ஆர்ஆர்பி இப்போ வர்ற எக்ஸாம்ஸ் எல்லாத்துக்குமே இது சீஃப் மினிஸ்டர் யாரு, கவர்னர் யாருன்னு கேட்பாங்க. அதனாலதான் ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் எடுத்தோம்னா ஸ்கீமா இருக்கட்டும், அந்த மாவட்டத்தை சேர்ந்த எல்லாத்தையுமே கொடுத்துட்றது. ஓகேங்களா? இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேட்டு இன்சூரன்ஸ், ஹவுஸ் பென்ஷன், எம்ப்ளாய்மெண்ட், அந்த தீக்கினால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு. அதுக்கப்புறம் இனி என்னன்னா கவர்மெண்ட் ஒரு ஸ்கீம் ஒன்று அறிவிச்சிருக்கு. என்ன ஸ்கீம் அப்படின்னா ஸ்கேம் சே பச்சோ அப்படிங்கிற ஒரு கேம்பெயின். ஓகேங்களா? ஸ்கேம் சே பச்சோ ஸ்கேம்லே இருக்கு. என்ன ஸ்கேம் அப்படின்னா, நம்ம இப்ப இன்டர்நெட் நிறைய யூஸ் பண்றோம். அது மூலியமா என்னது பைரசி நிறைய நடக்குது. அதுவும் மூலியமா நமக்கு சைபர் செக்யூரிட்டி ரொம்ப குறைவா இருக்கிறதுனால இந்த ஆன்லைன் மூலியமா என்னென்ன, அதாவது பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து பொய்யா பேசி பணத்தை எடுக்கிறது, ஹேக் பண்ணி நம்மளோட வீடியோஸ் எடுக்கிறது, போட்டோஸ் எடுக்கிறது, மால் பிராக்டிஸ் நடக்குது இல்லைங்களா? டேட்டாஸை திருடுறது, இந்த மாதிரி விஷயங்கள் இதெல்லாம் வந்து ரெக்டிஃபை பண்ணணும். இதெல்லாம் டேக்கிள் பண்ணி எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது அப்படிங்கறனால சைபர் செக்யூரிட்டி மூலமா இது என்ன பண்றாங்க, இந்த டிபார்ட்மெண்ட் டெலிகம்யூனிகேஷன் இந்த வாட்ஸ்அப்பும் சேர்ந்து இந்த ஸ்கீம் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸ்கேம் சே பச்சோ அப்படிங்கிற ஒரு இந்த ஸ்கீமு. ஓகேங்களா? இது எது நடத்துதுன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் நடத்துது. இதோட என்னன்னா ரைசிங் ஆன்லைன் ஸ்கேம்ஸ் நடக்குது இல்லைங்களா, அதை கண்ட்ரோல் பண்றதுக்காக. அதுக்கப்புறம் அப்பாயின்மெண்ட்ஸ் ஒன்று பார்த்துருவோம். என்ன அப்பாயின்மெண்ட்ஸ் அப்படின்னா, முன்னாள் கிரிக்கெட் வீரர் ஸ்ரீகாந்த், சென்னையை சேர்ந்த ஸ்ரீகாந்த் கிரிக்கெட்டர் இருக்காருங்களா, அவரை ஒரு குட்வில் அம்பாசிடரா இது பண்ணியிருக்கிறாங்க. என்ன அப்படின்னா விஷன் 2020 சொல்லிட்டு ஒரு அமைப்பு இருக்கு. இது ஒரு என்ஜிஓ 2020 இருந்து ஆரம்பிச்சு நடந்துகிட்டு இருக்கு. இவங்க குட்வில் அம்பாசிடரா அவங்கள நியமிச்சிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா எலிமினேட்டிங் அவாய்டபிள் பிளைண்ட்னஸ், அதாவது கண்ணு தெரியாம போறது, வயசுனால கண்ணு தெரியாம போறது ஓகே, மற்ற விஷயங்கள் நம்ம செல் அதிகமா பாக்குறது, அது இல்லாம வந்து வெளிச்சங்களை நிறைய பாக்குறது, தகாத ட்ரக்ஸ் யூஸ் பண்றதுனால பார்வைகள் இழக்கப்படுறவங்களுக்கு பிளைன், அதாவது பார்வைகள் அற்றவர்களை குறைக்கணுங்கிறதா இதோட மோட்டோ. அதுதான் இந்த இதுல கொண்டு வந்திருக்காங்க விஷன் 2020 அப்படிங்கிறது. இது ஒரு என்ஜிஓ. ஓகேங்களா? இது எங்க இருக்கு அப்படின்னா, இந்த விஷன் 2020ங்கிறது ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னா நியூ டெல்லியில. ஓகேவா? இதுக்குதான் கிரிக்கெட்டர் ஸ்ரீகாந்த், ஓல்டு கிரிக்கெட்டரு, அவரை வந்து இப்ப நீங்க இதெல்லாம் ஐபிஎல் மேட்ச், இந்த மேட்ச் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒருத்தர் கமெண்ட் பண்ணுவாரு, வட வட வளவலன்னு பேசுவாரு, வாடா போடா அப்படி இப்படி என்னடா பண்ற, இந்த பாலாஜி இவங்கெல்லாம் பேசுவார் தெரியுங்களா ஒருத்தர், அவரு தான் இது குட்வில் அம்பாசிடரா அவரை நியமிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ரிப்போர்ட்ஸ் அண்ட் இண்டைசஸ் பார்ப்போம். என்ன அப்படின்னா ஃப்ரீ ஸ்பீச் இண்டெக்ஸ். என்ன ஃப்ரீ ஸ்பீச் இண்டெக்ஸ் அப்படின்னா, நம்ம ஒரு மனிதர்களா இருந்தா எங்க வேணாலும் எப்படி வேணாலும் பேசலாம், ஆனா யார் மனசையும் புண்படுத்தாம பேசணுங்கிறது ஃப்ரீடம் ஆஃப் ரைட்ஸ், ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், ஃப்ரீடம் ஆஃப் மூவ்மெண்ட்னு சொல்லிட்டு நமக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் 19 சொல்லுது இல்லைங்களா? அதை பேஸ் பண்ணி தான் எங்கெல்லாம் யாரை வேணாலும் கேள்வி கேட்கலாம், யார்கிட்ட வேணாலும் பேசலாம், அது அவங்க தாற்பீரியத்துக்கு உட்பட்டது பேசணும் அப்படிங்கிறதா. இது யார் வந்து இந்த இதுவும் ஒரு என்ஜிஓ தான். இந்த என்ஜிஓ எங்க இருக்குன்னா தி ஃபியூச்சர் ஆஃப் ஃப்ரீ ஸ்பீச்ங்கிற ஒரு ஆர்கனைசேஷன் யூஎஸ்ஏல இருக்கு. இவங்க ஒரு சர்வே எடுத்திருக்கிறாங்க. அந்த சர்வேல ஃபர்ஸ்ட் நார்வே தான் வந்து, நார்வே ஸ்காண்டினேவியன் கண்ட்ரி இருக்கு இல்லைங்களா,
அந்த நார்வே தான் எங்க வேணாலும் பேசுற உரிமை கொடுத்து வச்சிருக்காங்க அப்படின்ட்டு. இதுல நம்ம இந்தியா எத்தனாவது இடத்துல இடம் பெற்றிருக்குன்னா 24வது இடத்துல. ஓகேங்களா, இதை நோட் பண்ணி வச்சுங்க, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் வேற வேற என்ன இந்த இண்டெக்ஸ் கொடுக்குறாங்க இந்தியால அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ். அது நம்ம எத்தனாவது பிளேஸ்ல இருக்கோம், மொத்தம் 192 கண்ட்ரிஸ் இன் த வேர்ல்டு. ஓகேங்களா, ஈவன் அதாவது யுனைடெட் நேஷன் லிஸ்ட் படி அதுல நம்ம 134வது இடத்துல இருக்கோம் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்ல. அதுக்கப்புறம் பசி போக்குறது, ஹங்கர் இண்டெக்ஸ்னு சொல்லுவாங்க, பசியே இல்லாத இதுல வந்து 105வது இடத்துல நம்ம இருக்கோம். அதுக்கப்புறம் குளோபல் பீஸ், அமைதி. ஓகேங்களா, அமைதிக்காக அமைதியா வாழ்ற இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம 116வது இடத்துல இருக்கோம். ஹாப்பினஸ் இண்டெக்ஸ்னு சொல்லுவாங்க, அதாவது நம்ம ஒரு நாள் ஃபுல்லா எத்தனை மனிதர்கள் நல்லபடியா ஹாப்பினஸா வாழ்றாங்க அப்படிங்கிறப்போ அந்த இண்டெக்ஸ் எடுத்து பார்த்ததுல இதுல வந்து 126 இடத்துல இருக்காங்க. இது எல்லாமே வந்து போன வருஷம் டேட்டா. ஓகேங்களா, இது எதுலையுமே வந்து நம்ம 2 டிஜிட்லயே வரல, சிங்கிள் டிஜிட்லயும் வரல. அப்படிங்கிறப்போ எல்லாமே 3 டிஜிட்ல. ஓகேங்களா, அப்படிங்கிறப்போ இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் டேஸ் என்னென்ன இம்பார்ட்டன்ட் டேஸ்னா, இன்னைக்கு மார்ச் 20 என்ன அப்படின்னா நேஷனல் ஸ்பேரோ டே. ஓகேங்களா, இந்த 2.0 இந்த ரோபோ படம் பார்த்தீங்கன்னா 2.0 இந்த குயில் இனங்கள்லாம் அழியுது, ஸ்பேரோஸ் அதெல்லாம் அழியுது. எதனாலனா செல்லோட அந்த நெட்வொர்க் கவரேஜ்னாலையும் அந்த டிஜிட்டல் ரேஸ்னாலையும் அழியுதுன்னு சொல்லிட்டு நீங்க பார்த்துருப்பீங்க. அந்த ஸ்பேரோ தான் இதை நேஷனல் ஸ்பேரோ டே அப்படின்னு கொண்டாடுறோம். எதுக்காக அப்படின்னா அவங்களோட எண்ணிக்கை வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படிங்கிறதுக்காக, அதை காப்பாத்துறதுக்காக. என்ன அப்படின்னா இன்னைக்கு வேர்ல்டு ஸ்பேரோ டே மார்ச் 20 வேர்ல்டு. ஓகேங்களா, இந்தியா கிடையாது, வேர்ல்டு ஸ்பேரோ டே. இன்னைக்கு அதோட தீம்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ட்ரிபியூட் டு நேச்சர்ஸ் டைனி மெசஞ்சர்ஸ். டைனினா என்ன, ட்ரிபியூட், அவங்க அழிஞ்சிட்டு வர்றாங்க. டைனினா குட்டியா தானே இருக்கும் அந்த ஸ்பேரோ, அதுக்கு தான் சொல்லியிருக்கிறாங்க. இது எப்ப இந்த இது ஆரம்பிக்கப்பட்டது இந்த டேஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2010ல இருந்து வேர்ல்டு ஸ்ப்ரே கொண்டாடப்படுது. இது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது டெல்லியோட நேஷனல் பேர்டாவும் போன வருஷம் அறிவிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொன்னு வேர்ல்டு ஓரல் ஹெல்த் டே. இந்த வாய் புற்றுநோய், வாய் சம்பந்தமானப்பட்ட நோய்களுக்கெல்லாம் அதாவது ஓரல்லாம் நம்ம வந்து சுத்தபத்தமா இருக்கணும் அப்படிங்கறதான் இன்னைக்கு வேர்ல்டு ஓரல் ஹெல்த் டே. அந்த இதுல அதான் போட்டிருக்கு, த ஹாப்பி மவுத் இஸ் அ ஹாப்பி மைண்ட் அப்படிங்கிற மாதிரி. ஓகேங்களா, இதை பாத்துக்குங்க. இதோட தீம் என்னன்னா ஹாப்பி மவுத்துங்கிறது இதோட தீம், இந்த வருஷம் 2025ஓட தீம். ஓகேங்களா, அதுக்கப்புறம் இன்டர்நேஷனல் டே ஆஃப் ஹாப்பினஸ். ஹாப்பினஸ் இண்டெக்ஸ் எப்ப எத்தனை சொன்னேன், 136ல சொன்னேன் இல்லைங்களா. இதோட தீம் என்ன அப்படின்னா கேரிங் அண்ட் ஷேரிங். அதாவது ஒருத்தவங்களை பார்த்துக்கவும் செய்யணும், அவங்களுக்கு உதவி செய்யவும் செய்யணுங்கிறதா இதோட மீனிங்கு. அதுக்கப்புறம் தினம் ஒரு ஸ்கீம்ல இன்னைக்கு என்ன ஸ்கீம் பார்க்க போறோம் அப்படின்னா பிரதம மந்திரி கிருஷி சிஞ்சாய் யோஜனா. இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப அக்ரிகல்ச்சர் சம்பந்தப்பட்டது தான். இந்த பிரதம மந்திரி கிருஷின்னு வந்துட்டாலே அது அக்ரிகல்ச்சர் சம்பந்தப்பட்டது தான். ஓகேங்களா, இது என்ன அப்படின்னா பிரதம மந்திரியோட ஸ்கீம், அந்த அம்பர்லா ஸ்கீம். இது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ நம்ம டெல்டா ஏரியால இருக்கிறோம், இப்ப தமிழ்நாட்டுல எல்லா இதுலயுமே பாத்தீங்கன்னா விவசாயம் பண்றதுக்கு அதிகமா தண்ணி யூஸ் பண்றாங்க. அப்படிங்கிறப்போ அது தண்ணியில இதை குறைச்சி கொஞ்சம் தண்ணியில நிறைய கிராப்பை விளைவிக்கிறது தான் இதோட முக்கியமான நோக்கம். அதுக்கு என்னென்னலாம் பண்ணுவாங்கன்னா ட்ரிப் இரிகேஷன் பண்றது, ஸ்ப்ரிங் இரிகேஷன் பண்றது, அந்த மலை மாதிரி ஸ்ப்ரே பண்றது, அந்த மாதிரி விஷயங்களை டிராப் இரிகேஷன் சொல்லுவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் குறைவான தண்ணியில நிறைவான கல்டிவேஷன் பண்றதா இதோட இந்த ஸ்கீமோட முக்கியமான நோக்கம். அதுதான் கொடுத்துருக்கு. இது எப்ப ஆரம்பிக்கப்பட்டதுன்னா ஜூலை 1, 2015. பிரதம மந்திரி இப்ப 3வது தடவை ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க மோடி அவர்கள். அவர் ஃபர்ஸ்ட் வந்து போட்ட அக்ரிகல்ச்சர் ஸ்கீம்ல முதல் ஸ்கீம் இதுதான். அதுக்கப்புறம் இது எப்ப லான்ச் ஆயினா 2015-16ல அம்பர்லா ஸ்கீம் எய்ம்டு இம்ப்ரூவிங் வாட்டர் ஆக்சஸ் டு ஃபார்ம்ஸ். ஓகேங்களா, எக்ஸ்பேண்டபிள் கல்டிவபிள் ஏரியா அண்டர் அஷ்யூர்ட் இரிகேஷன் அண்ட் என்ஹான்சிங் வாட்டர் பாடிஸ். ஓகேவா, அதுக்கப்புறம் இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் முடிஞ்சிட்டு இது வந்து நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல டெய்லி எக்கனாமிக் சர்வே ஒன்று பார்க்குறோம். இன்னைக்கு தமிழ்நாடு எக்கனாமிக் சர்வே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஃபுல்லா உள்ளது எதை பார்த்தீங்கன்னா உதயம் போர்ட்டல். ஏன்னா எம்எஸ்எம்இ இண்டஸ்ட்ரி லெவல்ல இது இண்டஸ்ட்ரி பேஸ்டு. ஓகேங்களா, இண்டஸ்ட்ரி பேஸ்டு இன்னைக்கு உள்ளது. நேற்றுலாம் எதை பத்தி பார்த்தோம், அக்ரிகல்ச்சரை பத்தி பார்த்தோம். 22வது ரேங்க்ல இருக்கு தமிழ்நாடு. எதுனா இந்த உதயம் ரெஜிஸ்டர்டு எம்எஸ்எம்இல, அதாவது எம்எஸ்எம்இனா மீடியம் ஸ்மால் என்டர்பிரைஸ்ன்னு சொல்லுவாங்க, மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ். இதெல்லாம் வந்து 1 கோடி ரூபாய்க்குள்ள பிசினஸ் பண்றவங்களுக்கு
இவங்களுக்கு என்னன்னா இந்த உதய்ங்கிற போர்ட்டல் மூலயமா இவங்களுக்கு லோன் வழங்குறது தான் இது. இதுல யாரெல்லாம் கம்பெனி ஆரம்பிச்சிருக்காங்களோ எத்தனை பேர் என்ரோல்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து மகாராஷ்டிரா இருக்கு, ரெண்டாவது தான் தமிழ்நாடு. உங்களுக்கு தெரியும் மகாராஷ்டிரால ஏன் ஃபர்ஸ்ட் இருக்காங்கன்னா, மகாராஷ்டிரால தான் அதிகமா ஃபேக்டரிஸ் ரன் பண்றாங்க, அதிகமா வந்து ஸ்டார்ட் அப்பும் ரன் பண்றாங்க, அதிகமா வந்து சிறு குறு இண்டஸ்ட்ரியலிஸ்டும் அங்கதான் அதிகமா இருக்காங்க. ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் அங்கதான் நடக்குது. ரெண்டாவது இடத்துல தான் நம்ம தமிழ்நாடு வருது. ஓகேங்களா? இந்த உதயம் போர்ட்டல் ஜூலை 1, 2020 ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணவங்க மட்டும் இந்த உதயம் ரிஜிஸ்ட்ரேஷன் போர்ட்டல், அது இல்லாம லான்ச் பண்ணது 1/7/2020. இந்த மைக்ரோ என்டர்பிரைசஸ், உதயம் அசிஸ்டன்ட் பிளாட்ஃபார்ம்ஸ், இது எல்லாம் இதோட கீழே ஒன்னும் சிஸ்டர் போர்ட்டல் மாதிரி ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. இதுல ஒவ்வொருத்தவங்களும் போய் அப்ளை பண்ணணும் தன்னோட கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு. அப்படி பாக்குறப்போ எத்தனை ரிஜிஸ்டர் ஆயிருக்கு அப்படின்னா 35.56 லட்சம் எம்எஸ்எம்இயா வந்து ரிஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கு. இதுல 35.56 லட்சம் கம்பெனி வந்து எம்எஸ்எம்இ கம்பெனி ரிஜிஸ்டர் ஆயிருக்குன்னா மகாராஷ்டிரால இதை விட அதிகமா தான் இருக்கும். அந்த ஃபர்ஸ்ட் ரேங்க் மகாராஷ்டிரன் கொடுத்துருக்கோம் இல்லைங்களா? அதுக்கப்புறம் இந்தியா மேனுஃபேக்சரிங் ஜிடிபியில தமிழ்நாடோட ரோல் என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல தமிழ்நாடு 12.11% கான்ட்ரிபியூஷன் பண்ணுது. எதுல கான்ட்ரிபியூஷன் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவோட மேனுஃபேக்சரிங் ஜிடிபி. ஓகேங்களா? அப்படிங்கிறப்போ இந்தியால மொத்தமா 100 ரூபாய் மேனுஃபேக்சரிங் டிபார்ட்மெண்ட்ல இருந்து சம்பாதிச்சிருக்காங்க அப்படின்னா, நம்ம தமிழ்நாடு மட்டும் எவ்வளவு பணம் அதுல இருந்து கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கு கொடுத்துருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 100 ரூபாய் 12 ரூபா நம்ம கொடுத்த மாதிரி அர்த்தம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஃபேக்டரிஸ்ல அதிகமா நம்பர் ஆஃப் ஃபேக்டரிஸ் அதிகமா இருக்கிற இது எதுனா தமிழ்நாடு தான் ஃபர்ஸ்ட். எம்எஸ்எம்இ அந்த மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ் இருக்கு இல்லைங்களா, 1 கோடி கீழே, அதுல யார் அதிகமா இருக்காங்க பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா ஃபர்ஸ்ட், தமிழ்நாடு செகண்ட். அதுக்கப்புறம் லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரேட். இப்போ ஒரு கம்பெனி நடக்குது, ஃபேக்டரிஸ் இருக்குன்னா லேபர்ஸ் ரொம்ப முக்கியம். அது எதுவா இருந்தாலும் சரி, இப்போ அக்ரிகல்ச்சர் பிரைமரி செக்டரா இருந்தாலும் சரி, அதுக்கப்புறம் செகண்டரி செக்டரா இருந்தாலும் சரி, அதுக்கப்புறம் டெர்ஷரி செக்டரா இருந்தாலும் சரி, எதா இருந்தாலும் லேபர்ஸ் இஸ் த வெரி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? என்னதான் வந்து நம்ம மேம்பட்டு ஏஐ வந்தாலும், மிஷின் லேர்னிங் வந்தாலும், பிளாக் செயின்ஸ் டெக்னாலஜிஸ் வந்தாலும், எதோ ஒரு ஆப்ரேட் பண்றதாலும் மனிதர்களோட ஈடுபாடு தேவை. அதுக்கு தான் இந்த லேபர் ஃபோர்ஸ். அந்த ரேட்ல 2023-24 படி ஒர்க்கிங் ஏஜ் பாப்புலேஷன் என்னென்ன 6000 பேர், 10,000 பேர்ல 6000 பேர் தான் வேலை பார்க்குறாங்க. ஓகேங்களா? மீதி 3000 பேர் என்ன பண்றாங்க? ஒண்ணு வீட்டுல படுத்து தூங்குறாங்க, இல்ல வெளியில சுத்துறாங்க, இல்ல சம்பாதிக்காமலே இருக்கிறாங்க. மொத்தம் 10,000 பேர் கணக்கு எடுத்தீங்கன்னா 6000 பேர் தான் சம்பாதிக்கிறாங்க. வயசு என்னன்னா 15 வயசுல இருந்து 64 வயசு உள்ளவங்க. இதுல யார் வருவாங்கன்னா கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் வருவாங்க, அது இல்லாம பிரைவேட்டா ஒர்க் பண்றவங்க, பிசினஸ் பண்றவங்க, இது எல்லாத்தையும் சேர்த்து தான் சொல்றேன். அதுக்கப்புறம் இந்த ஏஜ் குரூப் இதுதான். அதுக்கப்புறம் தமிழ்நாடு லேபர் ஃபோர்ஸ் இதுல எந்த பர்சன்டேஜ்ல இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 64.6%. நம்ம 64.6% 100க்கு நம்ம வேலை செய்யறோம். இதுல பெண்கள் ஆண்கள் 2 பேருமே சேர்ந்து வருவாங்க. அதே இந்தியால ஆவரேஜா நம்ம லேபர் ஃபோர்ஸ் எவ்வளவு இருக்கு, எத்தனை பர்சன்டேஜ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா 64.3%. ஆக்சுவலா கம்பேர் பண்றப்போ, இந்தியாவை மொத்தமா கம்பேர் பண்றப்போ நம்ம லேபர் ஃபோர்ஸ்ல 0.3% நம்ம அதிகமா தான் இருக்கும் தமிழ்நாடு. அதனாலதான் டெவலப்டு ஸ்டேட் இன் தமிழ்நாடுன்னு சொல்றோம். இதுல மேல் தான் அதிகமா ஒர்க் ஃபோர்ஸ்ல லேபர் ஃபோர்ஸ்ல ஈடுபட்டு இருக்காங்க. இதை மேல விட ஃபீமேல்ஸ், அதாவது லேடிஸ்க்கு வந்து கம்மி தான். ஸோ இதுதான் இன்னைக்கு இண்டஸ்ட்ரி எம்எஸ்எம்இ பத்தி. நேற்று அக்ரிகல்ச்சர் பத்தி சொன்னேன், இன்னைக்கு எம்எஸ்எம்இ, நாளைக்கு ஹெல்த் டிபார்ட்மெண்ட் பத்தி சொல்றேன். ஓகேங்களா? இன்னைக்கு இருக்கிற கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே வெரி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். நான் இந்த இதை வந்து கீழே பிடிஎஃப்ல டிஸ்கிரிப்ஷன்ல பிடிஎஃபா கொடுக்குறேன், நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக்ஸ் பண்ணிக்கங்க. நீங்க கமெண்ட் கொடுத்து அதை நான் பார்த்து நான் என்ன மேற்கொண்டு உங்களுக்கு எப்படி வந்து கொடுக்கணும் கரண்ட் அஃபேர்ஸ்ன்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க, லைக்ஸ் போட்டுருங்க. அதுதான் எனக்கு மேற்கொண்டு நான் இந்த கரண்ட் அஃபேர்ஸ் எடுத்துட்டு போறதுக்கு ஊக்கமளிக்கும். ஓகேங்களா? நன்றி. நாளைக்கு இதே டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ்ல நாளைக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸோட உங்களை வந்து சந்திக்கிறேன். ஓகேங்களா? தேங்க்யூ. Send a map. You dare to dream, we care to accomplish.